இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 7th ஸ்டாண்டர்டுடைய 8th லெசன் ஷாம் ஏக் கிசான் பத்தி பார்க்க போறோம். ஷாம் மீன்ஸ் ஈவினிங் டைம், ஏக் மீன்ஸ் ஒன், கிசான் மீன்ஸ் ஃபார்மர். அதாவது ஈவினிங் டைம்ல ஒரு ஃபார்மர் அப்படிங்கிறது தான் இந்த போயமுடைய டைட்டில். அதாவது வின்டர் காலத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சிய ஒரு ஃபார்மரோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்த போயமா பார்க்கலாம். आकाश का साफ बांध कर सूरज की चिलम खींचता बैठा है पहाड़. ஆகாஷ் மீன்ஸ் ஸ்கை, வானம் இருக்கு இல்லையா, அது ஆகாஷ்னு சொல்லுவோம். ஆகாஷ்கா சாஃப் பாந்துக்க, சாஃப் மீன்ஸ் டர்பன், அவங்க தலையில கட்டியிருப்பாங்க இல்லையா ஒரு டர்பன், அதுதான் சாஃப். பாந்துக்கர் மீன்ஸ் கட்டுறது, டை பண்றது, அத பாந்துன்னு சொல்லுவோம். ஆகாஷ்கா சாஃப் பாந்துக்கர், அதாவது அந்த ஆகாயத்தை, அந்த வானத்தை வந்துட்டு சாஃப் பாந்துக்கர் ஒரு டர்பன் மாதிரி கட்டிட்டு, சூரஜ்கி சிலம் கீஞ்சுதா பைட்டாஹை பஹாடு. சூரஜ் மீன்ஸ் சூரியன், சன்னுடைய சிலம் மீன்ஸ் வெப்பம், சூரியனுடைய அந்த வெப்பத்தை எல்லாத்தையுமே கீஞ்சுதா மீன்ஸ் புல்லிங், இழுக்கிறது, அது தன் பக்கமா இழுக்கிறது. அது அப்படி இழுத்துக்கிட்டு பைட்டானா உட்கார்ந்து இருக்கிறது, அத சூரியனோட வெப்பம் எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு பைட்டாக உட்கார்ந்து இருக்காங்களா யாரு? பஹாடு மீன்ஸ் மவுண்டெயின், இந்த மலை இருக்கு இல்லையா, அவங்கதான் என்ன பண்றாங்க, சூரியனோட வெப்பம் எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. பைட்டாக உட்கார்ந்து இருக்கிறது. அந்த மலை என்ன பண்ணிருக்கான், அந்த மேகத்தை வந்து டர்பன் மாதிரி கட்டியிருக்கான். அதாவது இந்த மலைய வந்து ஃபார்மரோட உடம்பு மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயியோடைய அந்த உருவம் மாதிரி அதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. குட்டுனோ பர் படி ஹை நதி சாதசி. குட்டுனோ மீன்ஸ் நீஸ், அவங்களோட முழங்கால் இருக்கும் இல்லையா, அவங்களோட கால் பாதங்கள் முழங்கால் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல படி மீன்ஸ் ஃபால்ஸ், விழுவுறது. யார் விழுவுறா? நதி மீன்ஸ் ரிவர். அந்த ரிவர் வந்துட்டு அவங்க அந்த ஃபார்மரோடைய முழங்கால்ல இருந்து கீழே விழுவுதான். எப்படி இருக்காது பார்க்க. சாதர் மீன்ஸ் அந்த பிளாங்கெட் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய அந்த கவர் பண்ணிக்கிறதுக்காக அந்த பெட்ஷீட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அத சாதர்ன்னு சொல்லுவோம். சாதர்சி அதாவது லைக் பெட்ஷீட், அவங்க பெட்ஷீட் மாதிரி அவங்களுடைய அந்த முழங்கால கவர் பண்ணி யார் இருக்கா, நதி வந்து ஓடுறாங்க. ஒரு ஃபார்மரோட முழங்கால கவர் பண்ணி பெட்ஷீட் மாதிரி நம்மளுடைய நதி ஓடுது அப்படிங்கறத சொல்றாங்க. பாஸ் ஹி தகக் ரஹி ஹை பலாஷ் கே ஜங்கல் கி அங்கீட்டி. பாஸ்னு நியர்பை, பக்கத்திலேயே. தஹக் ரஹி ஹை, தஹக் மீன்ஸ் பிளாசமிங், மலர்றது. தஹக் ரஹி ஹைனா பிளாசமிங், மலர்ந்துட்டு இருக்கான், பக்கத்திலேயே மலர்ந்துட்டு இருக்க. யாரு? பலாஷ் கே ஜங்கல் கே அங்கீட்டி. பலாஷ்ங்கிறது ஒரு மரம், மரத்தோடைய ஜங்கல் மீன்ஸ் அங்கீட்டி மீன்ஸ் ஃபயர் பிளேஸ். அதாவது அந்த பூ, அங்கீட்டிங்க அந்த பூ எப்படி இருக்கு, நல்ல சிவப்பு கலர்ல, நல்ல டார்க் ரெட் கலர்ல ஃபயர் மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த பலாஷ் மரத்தோட ட்ரீ, அந்த பூ வந்துட்டு எப்படி இருக்கு, அங்கீட்டி வந்து ரெட் கலர்ல, நல்ல டார்க் ரெட் கலர்ல இருக்கு. அது எங்க இருக்கு? ஜங்கல், ஃபாரஸ்ட்ல இருக்குது. அது என்ன பண்ணுது? தஹக் ரகிஹ, அதாவது மலர்ந்து இருக்கு. அது வின்டர் சீசன், குளிர்காலம் அப்படிங்கறதுனால அந்த பூ மலர்ந்து இருக்கிறது கொஞ்சம் வெப்பத்தை தர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், அந்த கார் தூர் பூர்வமே. அந்த கார் மீன்ஸ் டார்க்னஸ், அது இருட்டு வந்து எங்க இருக்கு? தூர் பூர்வமே. பூர்வம்னா ஈஸ்ட் சைடு. தூர் பூர்வம்னா நம்ம தூரமா இருக்கக்கூடியது. ஈஸ்ட் சைடோட அந்த எஜஸ்ல எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருட்டாயிடுது. ஏன் அப்படின்னா ஈஸ்ட்ல தானே நம்மளுடைய சூரியன் வரும். சோ அப்ப மறையும் போது வெஸ்ட் சைட்ல இருக்கும் இல்லையா, வெஸ்ட் சைட்ல கொஞ்சோண்டு அட்லீஸ்ட் வெளிச்சம் இருக்கும். ஆனா ஈஸ்ட் சைட்ல எப்படி இருக்கும், நம்ம வெளிச்சம் சுத்தமா இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் சொல்ற தூர் பூர்வமே. அந்த கார் மீன்ஸ் அந்த இருட்டு வந்து அந்த ஈஸ்ட் சைடு ஃபுல்லா இருட்டாயிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. சிம்டா பைட்டா ஹை பேடோं के கல்லேசா. சிம்டா மீன்ஸ் அது ரொம்ப கம்ஃபர்டா கவர்ட் ஆகி இருக்கு. அந்த ஈஸ்ட் சைடு ஃபுல்லா எப்படி இருக்கு? சிம்டா பைட்டா, அதாவது கவர்ட் ஆகி ஃபுல்லா கவர் பண்ணி. பைட்டானா உட்கார்ந்து இருக்கு. யாரு கவர் பண்ணிருக்கா? அந்த கார், இருட்டு வந்து கவர் பண்ணிருக்கு. இருட்டு ஃபுல்லாவே கவர் ஆகி அந்த இடத்துல இருக்குது. எப்படி இருக்கா அதை பார்க்க? பேடோங்கே கல்லேசா. பேடோம் மீன்ஸ் அந்த ஷீப்ஸ், அந்த ஆடு சொல்லுவோம் இல்லையா, செம்மறி ஆடு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய கல்லேன்னா அதோட பிளாக்ஸ், அதோட அந்த செம்மறி ஆடுகளோட கூட்டம் மாதிரி நல்லா இருட்டா இருக்கும். கூட்டம் வந்து இந்த செம்மறி ஆடுகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துதானே இருக்கும். சோ அந்த கூட்டம் வந்து இருக்கும் போது அந்த காரும் அதே மாதிரிதான் இருக்கு. அந்த ஒரு இருட்டு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறாப்புல இருக்காங்க. அதாவது இருட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறங்க அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட்,
அச்சானக் போலா மோர். அச்சானக் அச்சானக் மீன்ஸ் சடனா திடீர்னு. போலா மோர். போலா போலான்னா பேசுறது, சொல்றது. மோர் மோர்னா பீகாக். நம்மளுடைய பீகாக் என்ன பண்ணுது, திடீர்னு பேசுது. அதாவது அந்த இருட்டு படர்ந்து இருக்கிறதுனால அந்த இடமே எப்படி இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்குது. அந்த நேரத்துல யாரு திடீர்னு பேசுறா, நம்மளுடைய மோர். அவங்க என்ன சொல்றா, அந்த மோர் என்ன பேசுது அப்படின்னா, ஜெய்சே கிசினே ஆவாஜ் ஆவாஜ் தி சுன்தேஹோ. ஜெய்சே ஜெய்சே மீன்ஸ் லைக் தட். அது எப்படி, அது என்ன பேசுது அப்படின்னா சுன்தேஹோ அப்படின்னு சொல்லி பேசுது. ஏன் எனக்கு கேக்குது, நான் ஐம் லிசனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சுன்தேஹோ அப்படின்னு அது சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது, ஜெய்சே கிசினே ஆவாஜ் தி. ஜெய்சே ஜெய்சே மீன்ஸ் லைக் தட், யாரோ கிசினே கிசினே யாரோ ஒருத்தவங்க, ஆவாஜ் தி ஆவாஜ் ஆவாஜ் மீன்ஸ் சவுண்ட், யாரோ ஒருத்தவங்க அதுகிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியும் அதுக்கு அது ரிப்ளை கொடுக்குற மாதிரியும் சுன்தேஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மோர் சொல்லுது. ஜெய்சே கிசினே ஆவாஜ் தி, யாரோ ஒருத்தவங்க ஒரு வாய்ஸ் கொடுத்த மாதிரியும் அதுக்கு அதை ரிப்ளை கொடுக்குற மாதிரியும் சுன்தேஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பீகாக் சொல்லுது. சிலம் அவுந்தி துவா உட்டா. சிலம் சிலம் மீன்ஸ் அந்த வெப்பம், அந்த ஹீட் எப்படி ஆயிடுச்சு, அவுந்தி அவுந்தி மீன்ஸ் ரிவர்ஸ், தலைகீழ ஆகிறது. அந்த வெப்பம் வந்து தலைகீழ ஆயிடுது, அதாவது குளிரா மாறிடுது. அந்த வெப்பம் எப்படி ஆயிடுது, தலைகீழ ஆகி குளிர் இத மாதிரி ஆகிருது. துவா உட்டா. துவா துவாங் மீன்ஸ் புகை. அந்த புகையில என்ன ஆயிடுது, உட்டா உட்டா மீன்ஸ் செல்லுது. அதாவது வின்டர் சீசன் ஃபுல்லா புகமூட்டமா தானே இருக்கும், அதுதான் சொல்றாங்க. துவா உட்டா. உட்டா மீன்ஸ் லிப்ட், எந்திரிக்கிறது. அந்த புகை வந்து எல்லா இடத்துலயும் பரவி நிற்குது. சூரஜ் தூபா. சூரஜ் சூரஜ் மீன்ஸ் சன். நம்மளோட சூரியன் என்ன ஆயிடுச்சு, தூபா தூபா மீன்ஸ் மூழ்கிடுறது, அதாவது சிங்க் ஆயிடுறது. நம்மளுடைய சூரஜ் வந்து போய் மறைஞ்சிருது, அதாவது மறைஞ்சிடுறது அப்படி சொல்றாங்க. அந்தேரா சாகயா. அந்தேரா அந்தேரா மீன்ஸ் இருட்டு. அந்த இருட்டு என்ன ஆயிடுது, சாகயா சாகயா மீன்ஸ் ராக்கிங். அந்த இருட்டு என்ன ஆயிடுது, ஃபைல்கையும் எல்லா இடத்துலயும் பரவிடுது அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது வின்டர் சீசன்ல குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய டைம்ல இன்னும் நமக்கு குளிர் அதிகமாகறத வர்ணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் தான் வெளிச்சம் இருந்துச்சு சூரியன் இருந்தனால, அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே நம்ம குளிர் ஜாஸ்தியாயிரும் இல்லையா, அந்த சூரியன் மறையிற நேரத்தை வர்ணிச்சு நமக்கு இந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. இந்த பாட்டை எழுதுனது யாரு அப்படின்னா, சர்வேஸ்வர் தயாள் சக்சேனா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க இந்த பாட்டை.